உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் விரிவா பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத 5 ஜோதிடர்களுமே அவங்களோட கணிப்புல இன்னைக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள போறாங்க. இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 2025 வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுது, எந்த மாதிரி இருக்க போகுது சார்? முதல்ல லாபத்தை கொடுக்கணும். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், கேட்குறவங்களுக்கு ஒரு ஆவேசமாக ஆரோக்கியமாக சந்தோஷமாக கேட்பாங்க. எல்லா டிவிலையும் எல்லா யூடியூப்லேயும் சொல்லிட்டாங்க, மேஷராசி நேயர்களே உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். உங்களுக்கு இது எத்தனாவது சுற்றுன்னு பார்க்கணும். முதல் சுற்றா, 2வது சுற்றா, 3வது சுற்றா, 4வது சுற்றா, எத்தனையாவது சுற்றுன்னு பார்க்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பிறக்கும் பொழுது சனி எப்படி இருந்தார்னு பார்க்கணும். சுபரா அசுபரா. பொதுவாக ஒரு அசுபருங்கிற பலனை வந்து சொல்கிறது மட்டுமே நிகழ்ச்சி இல்லை. ஆக இப்போ நம்ம சொல்கிறது எல்லாம் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. உங்களுக்கு இது நல்லா இருக்கும் சார், இதில் வந்து சில ஆபத்துகள் இருக்குது, இதில் சில மாற்றங்கள் இருக்குது, விரயங்கள் இருக்குது, அதை பார்த்துங்கன்னு சொல்கிறது இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆனால் இதுவே உங்களுக்கு வாழ்க்கை ஏறாது. ஆக உங்கள் ஜாதகத்துக்கு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, சனீஸ்வரருக்கு 7.5 சனியாக இருந்தாலும் சுப விரயம், வீடு அமையும், வாகனங்கள் அமையும். ஏன்னா 12ஆம் வீட்டுக்கு வராரு இல்லைங்களா, 7.5 சனி ஆரம்பம். இந்த 7.5 சனியில் உங்களுக்கு வீடு, வாசல், மனைவி, மக்கள் இப்படின்னு சுப பலனாக நடக்கும். திருமணம் நடக்கும், அற்புதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, வெளிநாடோ வெளி மாநிலமோ நல்லாயிருக்கும். மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது. வியாபாரத்தில் உங்களுக்கு நிறைய கூட்டாளிகள் வந்து சேருவாங்க, பணம் நிறைய கொடுப்பாங்க. அதனால் வியாபாரம், புதிய தொழில் உங்களுக்கு எடுப்படும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல ஞாபகம் வச்சுங்க, நிறைய கடன் கொடுக்கறது, தேவையில்லாமல் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் இவ்வளோ கடன் வாங்கினேன், அது வேண்டாம். அளவுக்கு மீறிய கடன் வாங்கிறத விட அளவாக வியாபாரம் பண்ணுங்க. வெளிநாடு போய் படிக்கிற பசங்களுக்கு இது நல்லாயிருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியம், படுக்கை சுகத்தில் போய் சனீஸ்வரர் உட்கார்றாரு இல்லைங்களா, கணவன் மனைவி உறவில் விதண்டாவாதம், தேவையில்லாத வாதங்கள், நீ பெரியவளா நான் பெரியவனா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. குழந்தைங்கள அரவணைச்சு போங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எல்லாரோடய உட்காந்து சாப்பிடுங்க. சில நேரங்களில் சில கோபங்கள் அந்த டைனிங் ஹாலில் சரியாக போயிடும். இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வரர் உங்களுக்கு 7.5 சனியாக வந்தாலும் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். எல்லாத்தையும் எதிர்கொள்வோம். வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம். அதை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அற்புதமான கவிதையாக அமையும். அதை சரியாக படிக்கலை அப்படின்னா அது ஒரு உரையாடையாக மாறும். இது எப்படி வேணும், கவிதையா உரைநடையா, தீர்மானம் உங்கள் கையில். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ஆமாம், சனிப்பயிற்சியை பொறுத்தளவு மேசராசிக்கு இப்போ சனிப்பயிற்சி 7.5 சனியாக வரப்போகிறார். இப்போ இதில் 2 பகுதியாக பிரித்து பார்க்கணும். ஏற்கனவே 30 வயதுகளை கடந்தவர்களுக்கு இவர் 2வது சுற்றாக வந்திருப்பார், வருகிறார். இந்த முதல் சுற்றுங்கிறது யாருக்கு இருக்கும்? அநேகமாக பார்த்தீங்கன்னா 30 வயசு கம்மி, 28 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம 2 பகுதியாக பிரித்து பலன் சொல்லலாம். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 7.5 சனி துவங்கினதுக்கு அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வண்டி வாங்குவாங்க, கார் வாங்குறவங்க, சைக்கிள் ஓட்டுறவங்க பைக் வாங்குவான், பைக் ஓட்டுறவங்க கார் வாங்குவான். இப்படிப்பட்ட உங்களுடைய அந்தஸ்துக்கள் உயர்வதற்கு நீங்கள் முனைப்பா செயல்படுவீங்க, ஆசைகள் நிறைவேறும். அப்ப இதெல்லாம் வாங்கினா எவ்வளவு பொறுப்பா நம்ம நாட்டுல ஓட்டணும். நமக்கு என்ன ஆபத்துங்கிறத விட நம்மால மற்றவங்களுக்கு என்ன ஆபத்துன்னு தோணணுமா இல்லையா? இப்படிப்பட்ட எண்ணங்களை தயவு செய்து பதிய வைக்கணும். இல்லாட்டி காலில் கையில் அடிபடும். இந்த சனீஸ்வரன் 7.5 சனி வந்துட்டாலே முழங்காலுக்கு அடிபடுறது, இல்லை உள்ள பிளேட் வச்சேன் தச்சு வச்சுக்கிறேன் நொண்டிக்கிட்டு போறது, இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடியது. இதை கேட்டு பயப்பட தேவையில்லை. நான் சொல்றத பயப்படுறத விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னு கவனிங்க, அதை கவனிக்கணும்.
இது இளைஞர்களுக்கு. அதே மாதிரி புதுசா தொழில் பண்றவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா வேலைக்கு போறவங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கும். புதுசா நாடு விட்டு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீட்டை விட்டு போறது, நாட்டை விட்டு போறது. இந்த பாத்தீங்கன்னா, நான் இத்தனாவது வருஷம் இத்தனாம் தேதி என் வீட்டை விட்டு பாஸ்போர்ட் தூக்கிட்டு கிளம்புறேன்னு ஒருத்தன் சொல்றானா இல்லையா, அந்த ஹிஸ்டரி எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு உருவாகும். இப்படிப்பட்டதெல்லாம் நிறைய நடக்கும். இதே வந்து ஒரு 30 வயசுக்கு மேல உள்ளவங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் நடத்திட்டு இருக்கோம், குழந்தை குட்டிகளோட இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனைகள் வரப்போறது இல்லை. கொஞ்சம் குடும்பத்தோட இனிமையாக அக்கறையோட இன்வால்வ் ஆகி இருக்கணும். இப்போ வேலை செய்யற இடங்கள்ல உங்களுக்கு அதிகமா ஒர்க்லோடு வர்ற மாதிரி தெரியும். இதையெல்லாம் நீங்க இனிமையாக ஏற்றுக்கொண்டு செயல்படணும். அது மாதிரியே உங்களை பொறுத்தளவு கொஞ்சம் இந்த உற்றார் உறவுகள், ஒரு நல்ல காரியம் போறோம், ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், ஒருத்தர் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்கிறாரு, இப்படிங்கிற இடங்கள்ல 4 பேருக்கு நல்லது செய்யணும். சனி பகவானை பொறுத்தளவு இப்போ உதாரணமா இந்த காலகட்டத்துல யாருமே வந்து தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு கை நீட்டி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஓரளவுக்கு பொருளாதார விருத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படியே விட்டுட்டு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட ஒரு சிக்னல்ல கையேந்துறான், இல்ல யாரோ ஒரு உதவி கேட்கிறாருன்னா அவங்களை அவமானப்படுத்துறதை விட்டுட்டு முடிந்தா உதவி செய்யுங்க, இல்லாட்ட வாய மூடிட்டு பேசாம போயிடுங்க. இதெல்லாம் பண்ணுனா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஏன்னா தொழில் காரகனே சனி. இப்போ மேசத்திலிருந்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதுதான் தொழிலுக்கும் காரகத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். காலபுருஷனுக்கு 10. அப்ப இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் இந்த சனி பயிற்சி ஏற்பட்ட பிற்பாடு சொந்த தொழில் பண்றது, நிறைய சம்பாதிக்கிறது, கிளைகள் துவங்குவது, இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்ல வீடு மனை வாசலுக்கு போகிறது, கடன் பட்டாவது காரியம் மாற்றுறது, இப்படிப்பட்ட நிறைய செய்திகள் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமா நடக்கும். ஓகே, அவங்களுக்கான முக்கியமான பரிகாரம் என்ன சார்? பரிகாரம் என்பது மேசராசிக்காரங்களை பொறுத்தளவு வேற எங்கேயும் இல்லை. கண்டிப்பா போய் பழனி ஆண்டவரை பிடிச்சுக்கோங்க. இந்த 2.5 வருஷம் இல்லை, 7.5 வருஷத்துக்கும் மாசத்துக்கு ஒரு நாளோ, வருஷத்துக்கு ஒரு நாளோ, 6 மாசத்துக்கு ஒரு நாளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாலதண்டாயுதபாணியை போய் காலில் சரண்டர் ஆயிட்டீங்கன்னா எதுவும் நடக்காது, எல்லாம் நன்மையே நடக்கும். இந்த சனி பகவான் அந்த மேஷராசியில் வந்து நீச்சம் ஆயிடுவார். இப்போது தண்ணி இருக்குங்க, ஒரு நெருப்பு தூக்கி உள்ளே போடுறீங்க, நெருப்புடைய பலம் குறைஞ்சிடும், காணாமல் போயிடும். அப்போது அவர் மேஷராசி என்பது நெருப்பு கிரகம்னு வச்சுங்களேன். இவர் வந்து அங்கே தான் போய் நீச்சமாகிறார். இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது விரயச்சனின்னு சொல்கிறோம். 7.5 சனியுடைய தொடக்கம், 7.5 ஆண்டுகளின் தொடக்கம் இது விரயச்சனி. அப்போ செலவுகளை அதிகரிக்கும் என்பது பொதுவான விதி. தேவையற்ற செலவுகள் வரும். இப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கற்பனையில் செலவுன்னா ஒரு மருத்துவ செலவு, நோய் செலவு மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். இதுவும் முதலில் தவறு. செலவு என்பது வாழ்க்கைக்கு தேவையான செலவு. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், சனி திசை நடக்கும்போது திருமணம் நடக்கும், நிரந்தர சொத்து வாங்குவாங்க. சனி திசை தான் நிறைய விஷயங்கள் அமையும், புரியுங்களா? ஆனால் அங்கே சிக்கல் நடக்கும், அது வேறு. கொடுத்திடக்கூடியவர் அவர். அப்போது செலவு பண்ணுறீங்க, வரவு இல்லாமல் செலவு பண்ணுவீங்க. கண்டிப்பா வரவு இருந்தால் செலவு பண்ண முடியும், இல்லை செலவுக்கு வழியே கிடையாது இல்லை. அப்போது செலவு பண்ண போகிறீங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் செலவினால் இருக்க போது செலவு வந்து சுப செலவாகத்தான் இருக்கும். இது ஒரு பக்கம். எல்லாருமே அவங்க 7.5 சனி அதை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி 3 பார்வை இருக்குல்ல. இப்போது 11 சனி வந்தார் மேஷராசிக்கு. எல்லாம் ஆக ஊகம் நான் மட்டும்தான் அதை வந்து எதிர்த்து பேசினேன். என்ன காரணம்னா, சனி பகவானுடைய பார்வைகள் கொடிதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி 3ஆம் பார்வை மேஷராசி பட்டுச்சு. அப்படி 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பட்டுச்சு, அஷ்டமஸ்தானத்துக்கு வச்சு செஞ்சார். பணத்தை மட்டும் தான் கொடுத்துருப்பாரு, புரியுங்களா? உடல் ரீதியாக, வாழ்க்கை ரீதியாக போராட்டங்கள் அத்தனை செஞ்சிருப்பார். நிம்மதி இருக்காது, புரியுங்களா? ஒரு மேலோட்டமாக அவர் 12க்கு வந்துட்டார், அதை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போது 12க்கு வந்திருக்காரு, செலவுகளை கொடுக்க போகிறாரு. செலவுகள் வந்து சொந்த வீடு வாங்கலாம், நீங்கள் சொந்த வாகனம் வாங்கலாம், குடும்பத்து சுபகாரியங்கள் நடக்கலாம், நிச்சயமாக நடக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவருடைய 3ஆம் பார்வை உங்களுடைய மேஷராசினருக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பதியுது. அப்போது குடும்ப உறவுகளை முடிந்த வரை அனுசரித்து செல்வது என்பது இந்த காலகட்டத்தில் மிக அவசியம். இந்த 7 சனி காலகட்டத்தில். 2வது பண விவகாரங்கள் இருக்கு பாருங்க, அது கொடுக்கல் வாங்கலாம், யாருக்கும் கொடுப்பதை முடிந்தவரை தவிர்க்கணும். இது பெரிய காலம். 2ஆம் இடத்தை தனஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, அதனால் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வார்த்தைகளும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நான் செய்கிறேன், பண்ணிடுறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன், அந்த வார்த்தைகள் நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் தவறாகிவிடும். அது சனி பகவான் தீர்மானிப்பார். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் பார்க்குறார்.
பொதுவாக சனி பகவான் 3ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ 11ஆம் இடத்திலோ சஞ்சரிக்கின்ற போது அந்த ஜாதகருக்கு யோகமான பலன்களை கொடுப்பார். இது ஒரு விதி. இன்னொரு விதியை பார்க்கின்ற போது 6ஆம் இடத்தை அவர் பார்த்தாலும் யோக பலன்களை கொடுப்பார். அப்போது மேஷ ராசினுக்கு என்ன ஆகுன்னா, முதல்ல உடம்புல ஒரு சுறுசுறுப்பு வரும். நோய் நொடின்னு இருக்கும் இல்லையா, அது விலக ஆரம்பிக்கும். ஒரு தொழில் செஞ்சுட்டு வராங்க, வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க, அங்கே போட்டிகள் இருக்கும், எதிர்ப்புகள் இருக்கும். அந்த போட்டிகளும் எதிர்ப்புகளும் காணாமல் போகும். இப்போது தனக்கு எதிர்ப்பு இல்லை, போட்டி இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அவருக்கு வேறு என்ன வேணும்? துணிச்சலாக செயல்பட முடியும் இல்லையா? இன்னொரு பக்கம் வழக்குகளை இல்லாமல் செய்வார். 6ஆம் இடம் வழக்கிற்குரிய இடம். வழக்குகளையும் இல்லாமல் செய்வார். வழக்கிலும் வெற்றி கிடைக்கும். இதெல்லாம் 7.5 சனி 7.5 சனி காலத்தில் 7.5 சனியில் 7ஆம் பார்வையால் 6ஆம் இடத்திற்கு 7ஆம் பார்வை கிடைப்பதால் இந்த பலன்களை மேஷராசின்னு அடைவார்கள். பாவம் எல்லாரும் பயந்துகிட்டு ஏன்னா பயந்துட்டு இருப்பாங்க. நிச்சயமா அடைவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. கண்டிப்பா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை போய் பார்க்கணும், நம்ம இஷ்ட தெய்வத்தை போய் பார்க்கணும், பெரியவங்களை தரிசிக்கணும், மனசுக்குள்ளே கணக்கு போட்டுகிட்டே இருப்போம். எதுவுமே நடந்திருக்காது. இந்த காலகட்டத்தில் இனிமே உங்களுடைய தெய்வ வேண்டுதல் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிறைவேற்றுவீங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். அதனால் இவர்கள் 7.5 சனியை கண்டு விரயச்சனியை கண்டு மேஷராசியில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. மேஷராசிக்காரங்க எப்பவுமே சனி பகவான் 3 பார்வைகள் பார்க்குறாரு. 12லேருந்து 2 பார்ப்பார், நேராக 6 பார்ப்பார். அவங்க ஜாதகத்துக்கு 6 பார்ப்பார், 9 பார்ப்பார். அப்போது 2, 6, 9 இந்த ஸ்தானங்கள் பாதிக்கப்படுது. சனி பகவான் நின்ற இடத்தை விட பார்க்குற இடங்கள் பாதிப்புகளை தருகிறது. இதுதான் சனி பகவானுடைய உண்மையான ஒரு விஷயம். அப்போ 2ஆம் இடங்கிறது பல்லு சார்ந்த விஷயங்களில் பிரச்சனையும், கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் வரும். வருமானத்தில் நிறைய வருமானம் வந்தது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். 6ஆம் இடம் கடன் வாங்கக்கூடாது. இப்போ கடன் வாங்கினா நிறைய கடன் என்னாகும், சேர்ந்துடும். வயிறு பெருக்கக்கூடிய, ஏன்னா சனி பகவான் வெயிட்டுக்கு உண்டான கிரகம், வயிறை பெருக்குவார். 6ஆம் இடம்ங்கிறது வேலையில் இந்த ஒரு 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு பொறுமையாக பார்த்த வேலையை கொஞ்சம் சிறப்பாக பார்த்துக்கிட்டு வந்தாவே இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இவங்க வேலை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு காரணத்துக்காக வேலை மாற்றுறதுக்கு அடுத்த கம்பெனிக்கு போனாங்கன்னா இந்த கம்பெனியை விட அது என்னவா இருக்கும், மைனஸாக இருக்கும். 9ஆம் இடம் தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு கொஞ்சம் கண்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே அவங்க ஜாதகத்தில், தந்தை ஜாதகத்தில் உயிர் சம்பந்தமான தொந்தரவுகள் இருந்ததுன்னா இப்போ இந்த ஜாதகத்தில் ஒரு வாய்ப்பு, அவருக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷனோ ஒரு பிரச்சனைகளோ வரலாம் அப்படிங்கிறது தான். அதுக்குமே சனி பகவான் இந்தந்த ஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு தீர்த்தஸ்தல யாத்திரை பண்ணாவோ அல்லது 12ஆம் இடத்துக்கே சனி பகவான் வந்தால் செருப்பு தானம் பண்ணா, செருப்பு தானம் பண்ணா, 12ஆம் இடம்ங்கிறது கால்கள், அங்கே இருக்கிற செருப்பு. அப்போ செருப்பு தானம் பண்ணால் இவங்க லைஃப் இந்த 2.5 வருஷமும் சூப்பராக போகும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. செருப்பு தானம் பண்ணால் சார் எவ்வளோ பண்ணுறது அப்படிங்கிறலாம் இல்லை. 12 செருப்பு 12 மாதங்களுக்கு மொத்தமாகவே 12 செருப்பு கொடுக்கலாம், ஒரு சனிக்கிழமை மணிக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இவங்க லைஃப்பில் கட்டாயம் சனி பகவானுடைய தொந்தரவு குறை. ஓகே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். இது 12ஆம் பாவம்ங்கிறது செருப்புங்க. ஓகே, அதனால இந்த செருப்பு. ஆமாம், அது பண்ணலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். 7 ஒருத்தர் குட்டாச்சு, ஒருத்தர் பிடிக்க போக யாருன்னா மேசம். ஆமாம், அந்த மேசராசிக்காங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு தான் எடுத்தோன்னே 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகும், இல்லை சிக்கல்கள். மிகப்பெரிய 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய ஆபத்தை, பெரிய ஓப்பன் கொடுத்து, பெரிய ஒரு மிராக்களை கொடுத்து, இல்லை பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்து, இல்லை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சூழலை கொடுத்து திடீர்னு பிளாக் பண்ணுது அப்படின்னா அதான் 7. இல்லை ஒரு பெரிய ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஃபண்டு பேங்க் லோன் நல்ல சஜஷன் ஆகும், இந்த மாதமே முடிச்சுக்கணும். ஓகே, இந்த மாதம் 15, 20க்குள்ளே முடிச்சிடணும். 25, 26, 27, 28, 29 போகும்போதே விதி விளையாடுது அப்படின்னு சொல்லலாம். மேசராசிக்காங்க அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் பாதம் வரும்போது அது இன்னும் 4-5 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் இது சேஞ்சு. 2.5 வருஷத்தை 9ஆவது பிரித்து எத்தனை வருதோ அந்த வருஷம் அந்த மாதம் வரைக்கும் அவங்க ஒவ்வொரு பாதத்துலேயும் சிக்கல் ஏற்படும். எதுலெல்லாம் சிக்கல் ஏற்படும், படிப்பில் கை வைக்கும், அதுக்கப்புறம் தொழிலில் கை வைக்கும், அப்போ ஹெல்த் வயசானவங்களுக்கு உடலில் கை வைக்கும். அப்போ ஒன்றும் பண்ணாது, கை வைக்கும்,
இசுமாய் பண்ணி கொடுக்கும், செலவு வைக்கும். அப்போ ஒன்றும் இல்லைன்னு ஒரு செய்தி வரும். நோய் பொறுத்த வைக்கும், வருமானத்தை பொறுத்த வைக்கும் ரொம்ப சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பெரிய ஓப்பனிங், பெரிய வருமானம் வந்துட்டு இருந்தது, ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, சிக்கல் ஆயிடுச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா தனி கோயில், சனியோட தனி, அதுக்காக திருநள்ளாவே போகணும் கிடையாது. திருநள்ளா சைடு இருக்கவங்க போகலாம். யாருக்கெல்லாம் திருநள்ளா போனால் நல்லது நடக்கும்னு இது வைக்கி அவங்க குடும்பத்தில் இருந்தால் அவங்கெல்லாம் போகலாம். புதுசாக நான் சொன்னதுக்காக போகக்கூடாது. சில டைம் அதுவே மைனஸும் ஆகும். எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் குடும்பத்துக்கு திருநள்ளா போனால் ஒத்து வராது. அப்படி சில பேர், நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில் திருநள்ளா போயிட்டு வந்தோன்னே சில மாற்றங்கள், நல்ல மாற்றம் அடைஞ்சால் அதெல்லாம் நல்ல விஷயம். யார் யார் திருநள்ளா அப்படி அது வந்து கருமா தான். யார் இந்த நட்சத்திரத்துக்காக போகக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. எல்லா ஊர்லேயும் ஒரு திருநள்ளா இருக்குது, எல்லா ஏரியாலையும். அது நம்ம கண்டுபிடிக்கணும். திருநள்ளா போயிட்டா உடனே நல்லது நடந்தோம்னா அந்த படை அப்படி போகக்கூடாது. இப்போ குச்சனூர்லயும் சனி பகவான் இருக்காங்க, போய் பார்க்கணும், போய் பார்த்து நம்ம உணரணும். இந்த திருப்பதிக்கு எல்லாரும் போய் சூப்பர்னு சொன்னவங்க இருக்காங்க, திருப்பதிக்கு போய் என் வாழ்க்கையை போச்சுன்னு சொன்னவங்க இருக்காங்க. திருவண்ணாமலைக்கு அந்த கதை இருக்குது. இப்படி திருவண்ணாமலைக்கு நான் போனேன், நான் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு என்னோட கிளைண்ட் ஒருத்தர், மிகப்பெரிய கிளைண்ட், பௌர்ணமிக்கு போய் அவரோட படமே லாஸ் ஆகி மிகப்பெரிய கஷ்டத்தை நான் அவருக்கு ஜாதகம் பார்க்க, நீங்கள் வாங்க அப்படிங்க. நான் திருவண்ணாமலைக்கு வரவே மாட்டேங்க, நீங்கள் ஒரு தடவை வாங்க, நீங்கள் கும்பத்தில் பிறந்ததுனால நீங்கள் அம்மாவாசைக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவேன். பயந்து வந்தார். இப்போ அவர் படம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் 5வது தடவை வந்துட்டார், எந்த ப்ராப்ளம் ஆகலை. அப்போது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. யாரா எந்த நாளில் போகணும்னு கணக்கு. அது மாதிரி இவங்க திருநள்ளா போக வேண்டியவங்க ஒருவேளை அவங்களோட குடும்பத்தில் போகக்கூடிய வம்சமாக இருந்தால் கண்டிப்பாக போகலாம். இல்லை என்றால் பக்கத்தால் இருக்கக்கூடிய கோயில், பழம்பெரும் கோயில், வெறும் சனீஸ்வரன் பகவான் மட்டும் தனியாக வைப்பார். ஒரு நல்ல ஹைட்டாகவும் வைப்பார். இந்த 9 நவகிரகம் இல்லை, அதுக்கு அது தனியாக வைப்பார். அதில் போய், ஆமாம், அங்கே போய் நீங்கள் எள்ளும் விளக்கும் ஒரு விளக்கு பற்ற வச்சு சுத்த வேண்டிய மாதிரி இடம் இருந்ததுன்னா சுற்றலாம். இல்லை இடுக்கில் வச்சுருக்காங்க அப்படின்னா இடுக்கில் தான் சுற்றி ஆகும். சின்ன 9 சுத்தாக சுற்றிட்டு வரலாம். சனிக்கிழமைனால நான்வெஜ் சாப்பிட்றது, 7:30 வந்ததுக்கப்புறம் நான்வெஜ்ஜை விட்டுறணும். அதாவது சனிக்கிழமைனால சாப்பிட்ற விட்டுறணும். கொஞ்சம் ஆடம்பரத்தை விடணும். ஒரு ஃபேண்டஸியான மேச ராசிக்காங்கல்ல, இப்போ நல்ல ஒயிட்டு, இந்த மாதிரி பிங்க் கலரு, இந்த என்ன மாதிரி கலரு, சிகப்பு, ரோஸ் கலர், இதெல்லாம் போடுறது தவிர்க்கணும். ஒரு டல் கலரு, இதுலேயே டல்லு, பியூர் சிகப்பு இல்லாமல் ரொம்ப லைட் கலராக, ஆமாம், அது மாதிரி இல்லை. கருநீலம் கலந்து, ஒரு சிமெண்ட் கலந்து, ஒரு புது சட்டமாயே தெரியக்கூடாது. ஒரு புது சட்டையே போட்டால் அது ஒரு பழைய சட்டை மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கணும். இந்த மாதிரி கலரெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்குது. அந்த மாதிரி கலரெல்லாம் டல் கலரும்பாங்க. டல் வந்து போடும்போது கொஞ்சம் 7:30, அது மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம். முருகன் கோயிலெல்லாம் ஒரு தனி கோயில் இருந்ததுன்னா அங்கே போகலாம். குலதெய்வ கோயிலில் ஒரு தனி கோயில், சனி பகவானுக்கு தனியாக அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த கோயிலில் போய் தொடர்ந்து இது வைக்கணும். நான் ஒரு நாள் போயிட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு எல்லாம் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு நினைத்தால் மேசராசிக்காரங்க இந்த 7:30 கடும் அவதிப்படுவாங்க. அது சிக்கல். அஸ்வினியாக இருந்தாலும் சரி, பகனியாக இருந்தாலும் சரி, கிருத்திகையாக இருந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் போகணும். கேசவன் யானைன்னு ஒரு யானை இருக்குது கேரளாவில். கேசவன், இப்போ நீங்கள் நெட்லேயே போய் பார்த்தீங்கன்னா கேசவன் யானை பேரே கேசவன். அந்த யானையோட ஃபோட்டோ எடுத்து இந்த பரணி நட்சத்திரக்காரங்களை வச்சு கும்பிடும்போது நல்லது. அந்த மாதிரி கோயில்களில் போய் சனி பகவான், யானை வச்ச கோயிலில் சனி பகவான் இருந்தால் அந்த கோயிலில் போய் கும்பிடுவது நல்லது. எனக்கு தெரிஞ்சு தனியாக சனி பகவான் வந்து சில பெரிய கோயில்களில் வச்சுருக்காங்க. அதில் வந்து கொடுமுடி ஈஸ்வரன் கோயிலில், மகுடீஸ்வரன் கோயிலுக்குள்ளே ஒரு சனி பகவானுக்கு தனி கோயில் இருக்குது உள்ள, அங்கே போய் விளக்கு பற்ற வச்சு கும்பிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணலாம். மேசராசி, பரணி நட்சத்திரம், கார்த்திகை 1ஆம் பாதத்தை வைக்கி. 2ஆம் பாதமாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு 7:30 இல்லை.